Hi friends, welcome to Sakthi Special. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா மீல் மேக்கர் பிரியாணி தாங்க. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கர் எடுத்துட்டேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். அது நல்லா காயட்டும். அதுக்கு அப்புறமா நான் 3 பச்சை மிளகாயை கீறினதை சேர்த்துக்கிறேன். அது நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம வந்து எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் ஆனியன் அந்த பிரிஞ்சு வந்து நல்லா ஸ்லைஸ்லாம் தனித்தனியாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, நான் வந்து ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த ரெசிபியை நம்ம சேனலில் சீக்கிரம் வரும், பார்க்கலாம் நீங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிங்கனாவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி ஃபுல்லாக நமக்கு வந்து கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அதுக்கடையில் நான் வந்து சின்ன மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வேக வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கனால காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் மீடியம் காரம் தான் எடுத்துப்போம், அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த மீல் மேக்கருக்குள்ளே போகும். தக்காளி எசன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டேஸ்ட்டு, காரம் உப்பு எல்லாமே போகும். உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் 1 டீஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ் ஊற்றிக்கிறேன் நான். இது வந்து ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் 2 கப் அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி ரைஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் கொடுப்பாங்க. இந்த ரைஸ்க்கு வந்து இங்கே புல்லட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக வரும், சீரக சம்பா ரைஸை விட நல்லா சின்னதாக வரும் ரைஸு. அதனால அது நான் எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை உங்கள் ஊர்லேயும் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நான் 4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து தண்ணி ஊற்றுனதையும் குக்கர் எப்போவுமே மூடி வைக்க மாட்டேன். அது வந்து ஒரு 1/4 வேக்காடுலேருந்து அரை இது வெந்ததுக்கப்புறம், ரைஸ் வெந்ததுக்கப்புறமா நான் குக்கர் மூடி வைப்பேன். ஒரே விசில் தான் நான் விடுவேன், இல்லைனா தம் மாதிரி போட்டு விட்டுருவேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் பலபலன்னு சாதம் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைஸ் வந்து ஒரு 1/4 வாசிக்கு பக்கமாக குக் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக மூடி வச்சோம்னா ஒரு விசில் விட்டால் போதும். அவ்வளோதான், நான் இப்போ மூடி வச்சிட்டேன். ஒரே ஒரு விசில் மட்டும் தான் விட போகிறேன். அவ்வளோதான், இப்போ விசில் அடங்கிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணியை. பார்க்கவே சூப்பராக மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணக்குள்ள ரொம்ப பொறுமையாக அது பண்ணோன்னா அரிசி அந்த சாதம் உடஞ்சிரும். ஏன்னா சாதம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். பார்க்கவே இப்போ உங்களுக்கு தெரியும் பலபலன்னு இருக்குது. கொஞ்சம் கூட நான் இது செய்யக்குள்ளே அடிப்பிடிக்கவே கிடையாது. ரொம்ப எம்மியான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சக்தி ஸ்பெஷல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.